ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் சார் நீங்கள் தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க. ஹீரோ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன். ஸோ தோனி, விராட் கோலி, அஸ்வின் பிரதர், சுரேஷ் ரெய்னா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் நிறைய விளாண்டுருக்கிறேன். என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விகள்? சரி, ஓகே மீனாட்சி, இது உங்களுடைய தேர்ட் ஃபிலிம். எனிவே இது வந்து ஒரு 2K கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு. சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 2K லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. சார் உங்கள் கதை தானா சார்? எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு ஏன்னா ரொம்ப ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் சார் நீங்கள் தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க. நான் ஏன்னா சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆதலால் காதல் செய்வீர், ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் அன் யங் ஃபிலிம். 2K நான் ஒரு 2K. ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சொன்னேன் சார். சாரி. பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்தீங்க? இல்லை, நான் இப்போ பேசு சார். இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுசி சாரோட 3வது படம். எல்லா படத்துலையும் ஃப்ரம் த பிகினிங் சார். படம் பார்த்து இருக்க அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன்னு क्वेश्चन கேட்டேன். என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல், ப்ரீஸி. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன். அது படம் த்ரூ அவுட்டாக இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் Feb 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் February 14 வந்து படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. ஹீரோ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இல்லைங்க, இவரை பற்றின அறிமுகம் எனக்கு வேணும். அப்போ தான் சரி, கரெக்ட் தான். இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க பிரதர். கடவுளுக்கு நன்றி, வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நான் கிராமத்தில் சொரக்குடின்ற கிராமத்தில் திருநள்ளாறு பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன். அங்கேருந்து ஆஸ் யூஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது, சினிமாலேயும் ஆர்வம் இருந்தது. சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலராக. அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு கீழே தம்பி தங்கச்சிலாம் இருந்தாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சொல்கிற மாதிரி +2 முடிச்சிரு, அடுத்து டிகிரி முடிச்சிரு, அடுத்து ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க. அதுலேயே என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி. கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கிடச்சி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகினேன். அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி, ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன். ஸோ தோனி, விராட் கோலி, அஸ்வின் பிரதர், சுரேஷ் ரெய்னா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் நிறையா விளாண்டுருக்கிறேன். பட் அங்குள்ள சூழ்நிலையால், திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தானால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை. ஸோ பேக் டு சினிமா. அங்கே இருக்கும் போதே நான் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் ஐ வாஸ் திங்கிங், நம்ம இது வரைக்கும் குடும்பம், அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணோன்னு யோசித்து பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல. வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்படியே கடன், லோனு, அப்புறம் வீடு கட்டு, நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன்தான் நான். அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால
திரும்பி சினிமாவை தொடர்ந்து வந்தேன். இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் 10-15 வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல, லைம்லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம். எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபு சாலமன் சாரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு. அது இந்த இயர் 2ல் ஆரம்பிக்க போகிறோம். பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன். அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் 1 நடந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே February 14 படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம். ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம், அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும். அதனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட். நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டிருக்க முடியாது எல்லாரும் நினச்ச மாரி. நம்ம அங்கே உட்கார்ந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு 3 வருஷத்தில் ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும், அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு கிடைக்கல தெரியல. ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. வேறு என்ன சொல்கிறது, ஒரு 1-2 பாசிட்டிவ் பர்சனோடு இருக்கும்போது நம்ம 3ஆவதாக ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஆகும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ், படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கு. அதை தாண்டி அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும். அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கடைன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ் எங்கே இப்போ தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து பிரபு சாலமன் சார் சொன்ன மாரி நட்புக்கும் கற்பு இருக்குது அப்படின்றது தான் ஒன்லைனர். இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் மாரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பாசிட்டிவாக பிஸியாக வந்திருக்கு. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி. சோபி மாஸ்டர், ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போட சாங்கு மாஸ்டர் 3 நாளில் சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன். அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்தாரு. ஏன்னா அதாவது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்க்கு பணம் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன் மேனேஜர் மனோக்கு என்னுடைய நன்றி. அற்புதமான லொக்கேஷன்ஸ் காமிச்சார், ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சோபி மாஸ்டர்கிட்ட 3 நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோடனே, சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு 3 நாள் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார், பேசாமல் என் அஸ்டண்ட் வச்சு எடுத்துலாமான்னு கேட்டார். தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை சாங் ஷூட் பண்ணோம். ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாகவே மாஸ்டர் வந்து ஒரு அந்த சாங்க்கு நான் மைண்டில் விஷுவல் நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷுவலை கொடுத்தீங்க. அது எப்படி மாஸ்டர்? எனக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினச்சேன். சார் உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது பதில் சொல்லிடுங்க. அப்படிலாம் வித்தியாசமெல்லாம் யோசிக்கல சார். நீங்கள் ஃபாரஸ்ட்னு சொன்னீங்க, நேரம் போய் சரி பார்த்தா அங்கே என்ன இந்த சாங்க்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு. ஆக்சுவலி நம்ம காஸ்டியூம்லாம் வேறு ஒன்று தைச்சிட்டோம் இல்லை சார், வேறு ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. பட்டு அந்த இடத்துல நமக்கு நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விஷுவலாக நம்ம சவுண்டாக ஒன்று கேட்போம்ல, அந்த கதையும் வரணும், சேம் டைம் வந்து அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி தான். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேறு என்ன நல்லாயிருக்கும் விஷுவலாக, இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்கே எமர்ஜென்சியாக ஒன்று அவசரமாக ரெடி பண்ணி ஒன்று பண்ணோம். மற்றபடி இதில் ரொம்ப அது பயங்கர சரி, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன். தான் சொல்கிறேன். சுசீந்திரன் சாரோட நீ எத்தனாவது படம் பண்ணுறீங்க இது? சார் கணக்கே இல்லை எனக்கு தெரிஞ்ச. அது அவர் எவ்வளோ தெளிவாக 90 சொன்னார், இப்போ நீ சொல்லியே ஆகணும். அது நான் அப்படி கணக்கு வச்சுக்கலையே. ஆல்மோஸ்ட் வந்து 95% ஃபிலிம்ஸ் சார் பண்ணதில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 95% ஃபிலிம் சார். ஆமாம் ஆமாம், ராஜா பட்டேல் ஆரம்பித்தா இது வரைக்கும் எல்லா படத்துலையும் எல்லா சாங்ஸ் பண்ணிக்கிறேன்.